ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்னியாகுமரி போகிற வழியில் ஒரு செம்மையான ஒரு ஸ்பாட் இருந்து அங்கே தான் நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்கோம். பார்த்துக்கோங்க, நம்ம இப்போ ஆறாமொழி கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை, கன்னியாகுமரி தாண்டி நாகர்கோயிலேருந்து ஆறாமொழின்னு நம்ம மதுரை திருநெல்வேலி போகிறவங்களெல்லாம் இந்த ரூட்டு தெரியும். ஸோ அங்கே தான் நம்ம இருக்கோம். நம்ம உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காத்தாடி எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த நேச்சர் வியூ எல்லாமே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இந்த நேச்சர் இதுக்காகவே உங்களுக்காகவே நான் வீடியோ எடுக்கிறேன். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நம்ம கூட நிறைய பேர் ஃபேமிலியெலாம் வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள எல்லாமே நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துக்கோங்க. நான் பாருங்க, இதுதான் கேமராமேன், அந்த எல்லோ கலர் சட்டை. உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்த உடனே க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். நான் பார்த்துக்கோங்க, இங்கே வந்து நம்ம போகிற பிளேஸ் எல்லாமே ஃபோட்டோ லவர்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி பெஸ்ட்டான பிளேஸ். பார்த்துக்கோங்க, நம்ம பேக்கில் ஃப்ரண்டில் மவுண்டன் வியூ எல்லாமே இருக்குது. பார்த்துக்கோங்க. பெனில் ஹாய் சொல்லு. இது நம்ம கூட வந்திருக்காங்க. ஹாய் சொல்ல. ஹாய். இதான் நம்ம கேமராமேன். பார்த்துக்கோங்க. இவரோட இன்ஸ்டா ஐடியா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எடுப்போம். கான்டாக்ட் எவ்வளோ? ஜஸ்ட் 1000 ரூபா தான். 2 ஃபோட்டோ, கப்புள் ஃபோட்டோ எல்லாம் நல்லா எடுத்து தருவார். அப்புறம் நம்ம ஃப்ரண்டில் போய் நம்ம பார்த்துப்போம் எந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கும் இந்த பிளேஸ் எல்லாமே. லொக்கேஷன் எல்லாமே செம்மையான லொக்கேஷன். இது ஃபுல்லாகவே மவுண்டன் வியூ தான். என் பேக்கில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, எல்லாருமே ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் வந்திருக்காங்க. இங்கே ரோடு ரொம்ப மோசமாக தான். நம்ம இப்போ வந்து இந்த மவுண்டன் பக்கத்தில் நம்ம முடியாது, உங்களுக்கு இந்த மவுண்டன் வியூ வந்து காமிக்கிறதுக்காக தான் நம்ம பக்கத்தில் போய்ட்டுருக்கோம். அங்கே மோஸ்ட்டாக இங்கே வந்து இந்த வயல் மாதிரி ஏதாவது ஸ்பாட் பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே இறங்காதுங்க. நாங்கள் வந்து கரெக்டாக அந்த மேட்டில் தான் போய்ட்டுருக்கோம். கீழே இறங்காதுங்க, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ரொம்ப வச்சுருப்பாங்க. ஸோ இறங்காதுங்க. இந்த மவுண்டன் வியூவை பாருங்கள் இப்படி செமையாக இருக்குன்னு பாருங்கள். மவுண்டன் வியூ, காத்தாடி எல்லாமே இருக்குது. இப்போல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூவை காமிக்கிறேன். கேமராமேன் பேக்கில் எல்லாம் காமிங்க எந்த மாதிரிலாம் வியூ இருக்குன்னு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, மவுண்டன் வியூ செம்மையான ஒரு பிளேஸ் தான் இது. உங்களுக்கு ஃபோட்டோ அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையான பிளேஸ். அங்கே ஒரு மவுண்டன் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி 5 o'clock டைமு. ஸோ இந்த டைமில் வந்து இந்த சன்செட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மவுண்டன் எல்லாமே ஒரு சைடில் இருந்த இந்த சன் அப்படியே மறைஞ்சிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காத்தாடி, நம்ம விண்டு மில் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க, காத்தாடி எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்மள இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனி வியூ அதெல்லாமே நம்மளை பார்க்கலாம் சைடில் ஃபுல்லாக எல்லாமே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே ஃபோட்டோ லவர்ஸ் எல்லாமே செமையான ஸ்பாட்டு. நம்ம எல்லா வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ லவர்ஸ்க்காக தான் நம்ம வீடியோ எடுப்போம். ஸோ இதுவுமே நீங்கள் நம்ம கன்னியாகுமரி இதில் தான் இருக்கோம், நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோம். ஸோ அதேமாதிரி நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கேமராமேன் வந்து ஆங்கிளெல்லாம் போட்டு நல்ல மாதிரி எடுக்கிறாரு. பார்த்துக்கோங்க. இந்த இதுக்காகவாவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் எதாவது இருந்தால் நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டிஸ்லைக் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். டிஸ்லைக் பண்ணுறது பிரச்சனை இல்லை, நான் புரிஞ்சுப்பேன். பட் அதில் கமெண்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன எதுக்காக நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுப்பேன். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் தான் இருக்கோம். திருவள்ளுவர் சார் அங்கே இடத்துல பார்த்துக்கோங்க. ரொம்ப காற்று சவுண்டாக தான் இருக்கும். இங்கே நம்ம கடல் வந்தனால மாஸ்க் எல்லாமே சேஃபாக போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த சன்செட் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் தான் இருக்கோம். பார்த்துக்கோங்க, நம்ம கன்னியாகுமரியில் வந்து சன்செட் பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் வரும்போது ரைட் சைடில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து சன்செட் பார்க்க முடியும். பார்த்துக்கோங்க, பீச் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எண்டில் தெரியும் நம்ம சன்செட் ஆக போகிறது. ஸோ நம்ம அங்கே வந்து பக்கத்தில் போய் சன்செட் ஆகிறத பார்க்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஒரு சர்ச் மாதிரி ஏதோ இருக்குது, பார்த்துக்கோங்க. சர்ச் மாதிரி ஏதோ செட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட வந்திருக்காங்க. பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட வந்திருக்காங்க. முக்கியமாக
இவர் தான் மெயின் ஆள், நம்ம கேமராமேன். நான் பார்த்துக்கோங்க இவர் தான் வந்துவோங்க. அப்புறம் என்னென்னா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சும்மா இங்கே ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம வீடியோ வந்து எல்லோருமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம நிறைய பிளேஸ்லாம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மறக்காமல் லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கெல்லாம் வீடியோ எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க, அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா போட் எல்லாமே போகுது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். போட் எல்லாமே போகுது, பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் மாதிரியே இருக்குது. சர்ச் மாதிரின்னு சொல்ல முடியாது, இந்த குருசடி மாதிரி எல்லாம் இருக்குது. இங்கே நிறைய பேர் வருவாங்க, க்ரௌடாக தான் இருக்காங்க மோஸ்ட்டாகவே. இங்கே கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் க்ரௌடாக தான் இருக்கும். ஆஃப்டர் லாக்டவுன் முடிஞ்சப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே கன்னியாகுமரியுமே அலோவ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம், பீச் எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ பக்கத்தில் போகலை, நம்ம பார்த்துக்கோங்க. இவர் தான் பெனில், எல்லாம் இங்கே கேட்க பெனில். அப்புறம் என்னென்னா நம்ம கேமராமேன் பார்த்துக்கோங்க. அடிக்கடி இந்த கேமராமேன் கிடையாது, மாஸ்க் எல்லாம் கலத்தி காட்டுங்க. அவன் கேமராமேன் இவர் தான். இவரை கமெண்ட் பண்ணுங்க சரியா, எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, களி ஊற்றுங்க எல்லோரும். பேர் பிஜு தான், பார்த்துக்கோங்க கேமராமேன் பேர். அப்புறம் என்னென்னா நம்ம எல்லாருமே, இது பெனிலு, இது ஷான், இது பிஜு கேமராமேன். இங்கே ஐடி எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் தரேன். அப்புறம் நம்ம எங்கே போகிறது? பெனில், கன்னியாகுமரி பற்றி ஏதாவது சொல்லுங்கள். கன்னியாகுமரி தான் ஏதாவது சொல்லுங்கள். இல்லைங்க, உங்களை மைக்கு தரேன். சொல்லுங்க. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா சன் செட்டை பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் சன்னு கொஞ்சம் குவாச்சி விட்டுட்டு எங்களை. டீசெண்டாக பேசுங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. மாஸ்க் கலத்தி இல்லை, இங்கெல்லாம் ஆட்கள் இல்லை. ஸோ மாஸ்க் கலத்தி பேசுங்க. கன்னியாகுமரி பற்றி சொல்லணும்னா பல விஷயங்கள் இருக்குது. அதே கன்னியாகுமரி கடலே ஸ்பெஷல் தான். அப்புறம் திருவள்ளுவர் சிலை, அப்புறம் கன்னியாகுமரிக்கு வந்தால் சன்செட் சன்ரைஸ் பார்க்கலாம். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் வார வழியில் நிறைய பாலங்கள், அப்புறம் வந்து விண்டு மில் எல்லாம் பார்க்கலாம், ரசிச்சுட்டே வரலாம். அப்புறம் இந்த லாக்டவுனில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்கள்லாம் எப்படிலாம் இருக்கணும்? லாக்டவுனில் எங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறோம், அதனால் நாங்கள் மாஸ்க்கு போடலை. ஸோ நீங்கள் வந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க்கு போடணும். ஓகே, சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் நீங்களாம் சேஃபாக போங்க. அப்புறம் பிஜு, நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சரி. அப்புறம் என்னென்னா இப்போ நம்ம வந்து மைக்கை திரும்ப மாட்டுப்போம். அப்புறம் இங்கே எதுவும் சொல்ல விரும்பலை. நாங்கள் வந்து நம்ம சின்ன சேனல் தான், ஸோ சப்போர்ட் எல்லாமே பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வந்து நான் ஒரு கிளிப் எடுத்துருக்கேன், அதை நான் உங்களை ஆட் பண்ணுறேன். அது பக்கத்தில் நாங்கள் போகலை, ஏன்னா நம்ம சன்செட் வந்து அது ஆப்போசிட்டில் தான் நம்ம சன்செட் பார்க்க முடியும். ஸோ நம்ம அங்கே போகலை. மார்னிங்கெல்லாம் வந்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் தான், ஸ்டாச்சு பக்கத்தில் தான் நம்ம வந்து சன்ரைஸ் பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்துக்கோங்க, இந்த பிளேஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்னியாகுமரி உள்ளார தான் நிற்கும். இங்கே ஒரு பார்க் இருக்குது, பார்த்துக்கோங்க, லெமோரியன் பார்க்குன்னு. நம்ம உள்ளே போய் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க, இங்கே இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது செம்மையான பிளேஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, உங்களை பார்த்தாலே தெரியும். பார்த்துக்கோங்க, எதுவுமே ஒரு ஷாப் இருக்குது. இங்கே உள்ளமே 2 ஷாப் இருக்கும். நம்ம உள்ளே போய் நம்ம எந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கேயுமே அந்த பிள்ளைங்களுக்காக விளையாடுறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். அங்கே டெடிபியர் லவர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த கடை விசிட் பண்ணுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே இல்லை, சும்மா தான். அப்புறம் என்னென்னா உள்ளார இப்படி தான் போகணும். உள்ளார போகிற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இது இருக்குது, போட்டிங். சின்ன குழந்தைகளுக்காக போட்டிங் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு போட்டிங் செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த வாட்டர் கலர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அப்புறம் அந்த பார்க்கு எல்லாமே செம்மையாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மியூசிக் கார் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, மியூசிக் கார் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும், மியூசிக் கார் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பிளேஸ் செம்மையாக தான் இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும், செம்மையாக இருக்குது பிளேஸு. பாருங்கள், செம்மையான ஸ்பாட்டு தான் இது.
அப்புறம் கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணுங்கள் கன்னியாகுமரியிலுமே. வீடியோ எதாவது ஷேக் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இங்கே வந்தீங்கனாலும் பீச் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமான்னு ப்ராப்பராக தெரியுமான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் அங்கேயுமே இருக்குது. உள்ளார எந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி அடிக்கடி உங்களுக்கு போய் காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.